கல்வி பற்றிய அனைத்து கனவு பலன்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கல்வி சாலையை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மனக்கிளர்ச்சி ஏற்பட போகிறது. அது காதலாகவும் கூட இருக்கக்கூடும், அல்லது மதுபானம், சூதாட்டம் போன்றவற்றின் முதல் அனுபவமாகவும் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த கிளர்ச்சியை தொடர்ந்து அனுபவிக்க ஆசைப்படாதீர்கள். அது உங்களுடைய கௌரவத்தையே குறைத்துவிடும். நீங்கள் ஒரு கல்லூரி மைதானத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு சரியான திட்டம் அல்ல. அந்த திட்டத்தை நிறைவேற்ற முயன்றால் நீங்கள் பல கஷ்டங்களுக்கு ஆளாவீர்கள். ஆகையால் இப்போதைய வாழ்க்கை முறையையே இன்னும் சிறிது காலத்திற்கு கடைபிடித்து வாருங்கள். வருங்காலத்தில் தானாகவே உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும். நீங்கள் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. உங்களை துன்புறுத்தி வந்த சோதனை காலங்கள் முடிவு அடைந்துவிட்டன. இனி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டியதிருக்கும். உங்களுடைய பழைய தொழிலுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் யாரிடத்திலாவது பாடம் கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய சங்கதிகள் பல இருக்கின்றன. அதை நீங்களே உணர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு அடிக்கடி அதை நினைவுறுத்துகிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் நீங்கள் கோபம் அடைவதில் பயனில்லை. உங்களை நீங்களே சிறிது சிரமப்பட்டாவது திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய முன்னேற்றம் தடைபட்டுவிடும். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.